டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். நான் ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்குள்ளே தான் இருக்கிறேன்னா, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன? அந்த பர்சன்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க? அவங்கக்கிட்டேருந்து என்னை எப்படி நான் காப்பாற்றிக்கிறது? என்னோடய லைஃப்பில் நிறையா விஷயங்களை இன்னொருத்தவங்க தான் முடிவு பண்ணுறாங்க, என்னால் என் லைஃப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த மாதிரி உங்களுக்குள்ளே நிறையா டவுட்ஸ் இருக்குதுன்னு தெரியுது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணுறீங்க? உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்கள் எவ்வளோ டைம், எனர்ஜி அண்ட் லவ்வை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எஃபோர்ட் போடுறீங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு வேளை டாக்ஸிக்காக இருந்தால், அவங்க ரொம்பவே டாக்ஸிக்கான பர்சனாக இருந்து உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணி எமோஷ்னலாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்காம உங்களை ரொம்பவே மேனிப்புலேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் ரொம்பவே கஷ்டம். அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளவு தூரம் ட்ராவல் ஆனாலுமே ஒரு கசப்பான சம்பவமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஹாப்பினஸ்ன்றது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவே இருக்காது. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான டாக்ஸிக் பர்சன் யாரானாலும் இருக்கலாம். நம்ம ஃப்ரெண்டில் ஒருத்தங்களாக கூட இருக்கலாம், இல்லை நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்களாக இருக்கலாம், இல்லைனா நம்மளோட ரிலேட்டிவ்ஸோ இல்லை நம்ம லைஃப் பார்ட்னராக கூட இருக்கலாம். ஒரு பர்சன் டாக்ஸிக்காக இருக்காங்களா இல்லையான்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்க கான்ஸ்டண்ட்டாக அவங்க மேலே ஒரு கிரிட்டிசிசம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ இப்படி இல்லை, நீ அப்படி இல்லை, நீ இப்படி இருந்திருக்கலாம், நீ அப்படி இருந்திருக்கலாம், நீ எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்க மாட்டேற, நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நீ செய்ய மாட்டேற, இந்த மாதிரி எப்பயுமே அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தவங்களை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஸோ அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் அவங்க மேலே கான்ஸ்டண்ட்டாக ஒரு கிரிட்டிசிசம் வச்சுக்கிட்டே இருக்கனால அந்த பர்சன் வந்து ரொம்பவே டவுனாக ஃபீல் பண்ணுவாங்க. ரெண்டாவது, அவங்கக்கிட்ட கண்ட்ரோலிங் பிஹேவியர் இருக்கும். எப்பயுமே இன்னொரு பர்சனை கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் தனியாக இருக்கக்கூடாது, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ப்ரைவசி இருக்கக்கூடாது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ அவங்களோட ஃபேமிலி கூடயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இதனால் அவங்களை எப்பயுமே ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்க நினைப்பாங்க. நெக்ஸ்ட், இந்த மாதிரி பர்சன் கிட்ட எம்பத்தின்றதே இருக்காது. எம்பத்தினா அடுத்தவங்க நிலைமையிலேருந்து யோசித்து பார்த்து அவங்களுக்கு பரிதாபப்படுறது. பட் இந்த குவாலிட்டி வந்து அவங்கக்கிட்ட சுத்தமாக இருக்காது. எப்பயுமே தங்களை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அடுத்தவங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்கணும், அவங்களோட கஷ்டமான நேரத்தில் நிற்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ கூட அவங்கள ஏதாச்சும் மேனிப்புலேட் பண்ணி அவங்கள வருத்தப்பட வச்சு அவங்கள எப்பயுமே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்குன்னு ஒரு தனி பர்செப்ஷன் இருக்குது, தனி மெமரிஸ் இருக்குது, தனியான ஒரு குவாலிட்டி இருக்குன்னா அதை எப்பயுமே வந்து அவங்க டவுட் பட வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை பற்றி வந்து உங்களை வந்து தப்பாக யோசிக்க வைக்கிறது, அதை பற்றி உங்களை பேடாக ஃபீல் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. உண்மையிலே அந்த பர்சன் டாக்ஸிக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த டெக்னிக் என்னென்னா, அவங்க எப்பயுமே எமோஷ்னலாக ரொம்ப ஹையாகவும் ரொம்ப லோவாகவும் அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்க. இது மூலமாக உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ்ன்றதும் இல்லை சேடுன்றதும் கண்டினியூஸாக மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் மேலே திடீர்னு அன்பு அதிகமாக செலுத்துவாங்க, திடீர்னு உங்களை தூக்கி போட்டுருவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேபிளான ஐடியாவே இருக்காது. எப்பயுமே ஒரு ஹைலையும் ஒரு லோலையும் மாற்றி மாற்றி இருந்துகிட்டே இருப்பாங்க. அடுத்த விஷயம், ஜெலசி அண்ட் பொசசிவ்னஸ். பொசசிவ்னஸ்ன்றது வந்து ஒரு அன்பாக இருக்கிற வரைக்கும் தப்பு கிடையாது. பொசசிவ்னஸ்ன்றது ஒரு அளவுக்கு மீறி போய் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட இன்செக்யூரிட்டிக்காகவும் அவங்களோட அந்த பயத்துக்காகவும் உங்களோட லைஃப்பை ரொம்பவே பாதிப்பாங்க. அடுத்த முக்கியமான விஷயம், நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட லைஃப்பில் பர்சனலாக நீங்கள் க்ரோவே ஆகியிருக்க மாட்டீங்க, நீங்கள் அதே இடத்துல தான் இருப்பீங்க. இவங்க க்ரோவே உங்களை ஆக விட மாட்டாங்க. உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது, ஒரு ட்ரீம் இருக்குது அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணி அதை போய் நீங்கள் அடையணும் அப்படின்றதுல இவங்களுக்கு கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அதுக்காக எந்தவித சாக்ரிஃபைஸும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் அவங்களோட டெம்பரரி ஹாப்பினஸ், அவங்க இன்றைக்கி இப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்களை எப்படி பயன்படுத்திட்டு தூக்கி போட முடியுன்றது அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்குன்னு உங்கள் லைஃப்பில் பர்சனல் க்ரோத்துன்றதே இருக்காது. ஒருவேளை நீங்கள் அந்த டாக்ஸிக்கான பர்சன் கூட வேறு வழியே இல்லாமல் நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, அது ரொம்பவே ஒரு ஒஸ்ட்டான விஷயங்களுக்கு உங்களை கூட்டு போய் நிப்பாட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாவீங்க, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வாழ்க்கை, உங்களோட பர்பஸ் என்ன, ஏன் வாழ்கிறோம், இதெல்லாம் மறந்து முழுக்க அவங்களுக்காக வாழ ஆரம்பிப்பீங்க. பட் லாங் டேர்மில் உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கும் உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் அது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம்.
நம்ம லைஃப்பில் எல்லாமே ஹாப்பியாக இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஹாப்பியாக இருக்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எப்பயுமே ஒரு சேட்னஸில் இருக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. ஓகே, உங்களை ஒரு பர்சன் ஹர்ட் பண்ணிட்டாங்க, ரொம்பவே டாக்ஸிக்கான பர்சன் உங்களோட லைஃப்பில் முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ண வச்சுட்டாங்க. இருந்தாலும் அதில் வந்து இப்போ எப்படி ஹீல் ஆகி மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அந்த பர்சன் டாக்ஸிக்கான பர்சன்றதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் மனதளவில் ஏற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களோட அடுத்த க்ரோத் மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரவே முடியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பர்சன்ட்ட பவுண்ட்ரி சீக்கிரமாகவே செட் பண்ணிடுங்க. ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி இதுதான் உன்னோட லிமிட், இந்த அளவுக்கு தான் நீ என் லைஃப்குள்ளே வரலாம், இதுக்கு தாண்டி நீ உள்ளே வந்து என் லைஃப்பில் முடிவெடுக்கிற வேலை இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாங் டேர்மில் அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நல்ல ஒரு பவுண்டரி செட் பண்ணிடுங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நான் சொல்ல வரல, பட் அவங்க கூடயே இருந்தால் கூட அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குன்றதை அவங்களுக்கு ஃபஸ்ட்டே நல்லா புரிய வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நல்ல பீப்புள் கிட்ட நீங்கள் போய் சப்போர்ட் கேட்க ஆரம்பிங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், இல்லை லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான பர்சன் என் கூட இருக்காங்க, என்னை வந்து க்ரோவே ஆக விட மாட்டாங்க, நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் கேட்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நல்ல மனிதர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லாங் டேர்மில் உங்களுக்கு அது ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியான உங்களுக்கு கஷ்டமான காலகட்டத்தில் இந்த மாதிரி நல்ல பர்சன்ஸ் கூட வச்சுக்கிறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு உங்களோட செல்ஃப் கேரில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்குன்னு ஒரு ஹாபி கிரியேட் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பேட்டர்ன் இருந்தால் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. யோகா பண்ண ஆரம்பிங்க. நல்ல விஷயங்களில் உங்களை என்கேஜாக வச்சுக்கும் போது, உங்களுக்கு பிடிச்ச பேஷனேட்டான விஷயங்களில் உங்களை என்கேஜாக வச்சுக்கும் போது பழசெல்லாம் மறந்து கொஞ்சம் வந்து அதுலேருந்து ஹீல் ஆக முடியும். அடுத்து முக்கியமானது வந்து இதுலேருந்து நீங்கள் என்ன வேல்யூபுளான லெசன் எடுத்துக்கிட்டீங்க, அந்த வேல்யூபுளான லெசனை எப்படி உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணி அடுத்து க்ரோ ஆக போகிறீங்க அப்படின்றது தான். பண்ண மிஸ்டேக்கை அகைன் போய் பண்ணி மறுபடியும் ஒரு டாக்ஸிக்கான பீப்புள்கிட்ட மாட்டி மறுபடியும் உங்களோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். ஸோ அதை பண்ணாமல் அதுலேருந்து ஒரு லைஃப் லெசனை எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் க்ரோவாக ஆக ஆரம்பிக்கணும். கடைசியாக உங்களை நீங்களே எப்பயுமே திட்டாமல், உங்களை நீங்கள் காயப்படுத்தாமல், நான் தான் தப்பான ஆள், நான் எப்பயுமே தப்பாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் புலம்பாமல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களை மன்னிச்சுட்டு அதுலேருந்து ஹீலாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே தப்புன்றது பண்ண தான் செய்வோம், லைஃப்பில் மிஸ்டேக்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக டாக்ஸிக்காக இருக்க பர்சனை வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க ஏன் டாக்ஸிக்காக மாறினாங்கன்றதுக்கு பின்னாடி ஒரு ரீசன்ஸ் இருக்கும். அவங்க லைஃப்பில் பெரிய ஃபெயிலியர்ஸ் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கலாம், இல்லை அவங்க பண்ணுறதா சரின்னு அவங்க வந்து கண்டினியூஸாக நம்பலாம். அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு வச்சுருக்கிற வரைக்கும் அது தப்பு கிடையாது. பட் அதை அடுத்தவங்க லைஃப்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் பார்க்கணும்னு நினைக்கும் போது தான் பிரச்சனையே ஏற்படுது. எப்பயுமே அவங்களோட கோட்பாடை அவங்களுக்குள்ளே வச்சுக்கும் போது தப்பு கிடையாது. பட் அதை ரொம்பவே அடுத்தவங்களை மேனிப்புலேட் பண்ணி இத்தனைக்கும் ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்டாக இருந்து அடுத்தவங்களுக்கு ஒன்று செஞ்சால் கூட பரவாயில்ல, எதுவுமே செய்யாமல் அடுத்தவங்களோட லைஃப்பை கெடுக்கிறது அப்படின்றது ரொம்பவே தப்பான விஷயம். ஸோ அந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம மன்னிக்கவே முடியாது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஆட்கள் கூட நம்ம வாழ்ந்தாக வேண்டியதாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குன்னு ஒரு தனியான ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஆட்கள்கிட்டருந்து மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுங்கள். அவங்கள வந்து திருத்திடலாம், மாற்றிடலாம் அப்படின்றதுல நிறைய டைம் அண்ட் எஃபோர்ட் போடாதீங்க. பிகாஸ் அவங்களுக்குள்ளே என்ன வேல்யூ வச்சுருக்காங்க, அவங்க என்ன நம்புகிறாங்க, அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் என்ன, இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. அதை நீங்கள் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா டைம் தான் வேஸ்ட்டு. பட் ஒருவேளை அவங்க உங்களோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்க கூட உட்காருங்க, பேசுங்க. நீங்கள் ரொம்பவே டாக்ஸிக்காக இருக்கீங்கன்றதை புரிய வைங்க. அதை புரிய வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்கணும். அவங்களோட பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றுற அளவுக்கு உங்களோட ஸ்பீச்சோ இல்லை உங்களோட கம்யூனிகேஷன் லெவலோ ஹையாக இருக்கணும். அப்படி கம்யூனிகேட் பண்ணி அவங்கள மாற்ற முடிஞ்சால் ரியலி ஒரு நல்ல விஷயந்தான். அந்த மாதிரி நீங்கள் மாற்றி ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணிங்கனாலும் ரொம்பவே ஒரு ஹாப்பியான விஷயம் தான் அது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. என்ன மாதிரியான வீடியோஸ் போடலான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.